எம்எல்ஏவோ எம்பியோ ஏதோ ஒண்ணு இன்கேஸ் இட் ஹேப்பன் ஏதோ ம். ஒண்ணு நடந்துருது நடந்துருது. அப்படின்னா தேர்தல் நடத்தித்தானே ஆகணும். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரே தேர்தலா நடத்துறதுனால நம்ம நடத்தாமையா இருக்க அது முடியும். வந்து ஒரு பெரிய சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து பெரிய ப்ராசஸ். ஆ. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பெருசா நம்ம மறைக்கிறோம். ஒரு 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 இல்ல அந்த சிக்கல் வரும்ல. 1 கிலோ வெங்காயம் வாங்குனீங்கன்னா, அந்த வெங்காயத்துல ஒரு 1/4 கிலோ வீணா போயிடும். ஆ. ஐயோ! வீணா போயிடுதுன்னு ஒப்பாரி வச்சிருந்தோம்னா, சாப்பாடுக்கு ஆணின சேர்க்க முடியாது. ஆ. ஒரு பிரச்சனை வந்து ஒரு திட்டம் வந்தா, ம். அதுல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை வரும். ம். அந்த பிரச்சனையை கடந்து, அத களைஞ்சு, அதுக்கு தீர்வு பார்த்துட்டு போனோமே கண்டி, அதுக்கோசரம் தயவு செஞ்சு என்றைக்கு ஒரு தேர்தல், ஒரு நாடு, ஒரு தேர்தல் வருதோ, அன்னைக்கு தான் இந்த தலைவர்களுடைய நிர்வாகம் முழுமையா அந்த 5 ஆண்டு காலம் இருக்கும். மத்ததெல்லாம் there is a way. There is a solution if there is a bite. நான் விருப்பப்பட்டா அதுல சொல்யூஷன் இருக்கும். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். திருப்பரங்குன்றத்துல உண்மையிலேயே அரசியல் செய்யறது யாரு? முருகரை வச்சு. ஆளுங்கட்சி தான். திமுக. திமுக. அலோவ் பண்ணிதாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. பிஜேபி இல்லையா? சார், எனக்கு பிரச்சனை வந்துருச்சு சார். ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டா சார். ஆதங்க ஏன் தடுக்கிறீங்க எல்லாரையும்? ம். நீங்க ஏன் அப்ப சப்போர்ட் பண்ணாதீங்க? அந்த பொண்ணு அப்படியே அழிட்டல் ஏன் சொல்றீங்க? இது இந்து மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்து நாடு இல்ல. ஆனா பெரும்பான்மை இந்துக்கள் கொண்ட நாடு. இதுல இஸ்லாமிய சகோதரி சிறுபான்மை மக்கள் என்கிட்ட கேட்கறாங்க சார். நாங்க 20 அவங்க 80 அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண முடியுமா? பாகிஸ்தான்ல இந்து பண்ண முடியுமா? கிறிஸ்டியன் நாட்டுல அண்டை நாட்டுல இந்துக்கள் என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியும், எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நேசம் தான் முக்கியம், சகோதரத்துவம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா இந்துக்கள் வாக்கு பிரியுது. ஆனா சிறுபான்மை மக்கள் பிரியாம நீங்க முழுங்கணும், டேப்லெட் மாதிரி முழுங்கணுன்றதுனால தான் இந்த பிரச்சனை. தயவு செஞ்சு அவங்கள ஃப்ரீயா விடுங்க. ரொம்ப இயல்பா இருக்காங்க சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும். வீட்டில் அங்கெல்லாம் போறங்க பாதி சிறுபான்மை மக்கள் கல்யாணத்துல பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் கலந்துக்கிறதும் வாழ்த்ததும் வேற லெவல்ல இருக்கு. அதனால அதை கெடுத்து உங்களோட வாக்கு வங்கி கோசம் இந்த தவறை செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.